எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சூ ஃப்ரம் ஷோ. இந்த படம் ஒரே ஒரு வில்லேஜுக்குள்ளே நடக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு லேடி இறந்துடுறாங்க. அதுக்கு ஊரே கூடுது. அங்கே சடங்கு என்னன்னா, அந்த லேடி வாழ்ந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ளே விதவிதமாக சமைச்சு 3 இலையில போட்டு கதவை மூடிடணும். அதாவது அந்த 10 நிமிஷம் எல்லாருமே வெளியில் நிற்கணும். அந்த நேரத்தில் அந்த ஆத்மா வந்து அதை சாப்பிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த 10 நிமிஷம் வரைக்கும் யாருமே உள்ளே போகக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுவான். அந்த பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பா. அதே நேரம் அவன் மொபைல் எடுத்து கால் பண்ணுவா. இவனோட ஃபோன் அடிக்கும். ஆனால் அவனோட ஃபோன் வந்து அந்த பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே மாட்டிக்கும். இப்போ அதை எடுக்கிறதுக்காக அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். அதை பார்த்து எல்லாருமே திட்டுறாங்க. அந்த ஊரில் ரவின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எல்லாருமே ரவியனா ரவியனான்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, உன்னை யாரா உள்ளே போக சொன்னது, உனக்கு அறிவு இல்லையா, போயிட்டு முதல்ல ஒழுங்காக கூலி அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவனோட லவ்வர் வீட்டை தாண்டி போவான். அவள் தான் அங்கே குளிக்கிறான்னு சொல்லி எட்டி பார்க்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா அது அவளோட அம்மா. உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ அது யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ அதை கேள்விப்பட்ட ஹீரோ, எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் அந்த செவுத்தில் இருக்கிற அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அழிக்க போகிறான். அப்போ அவனை பார்த்த ஒருத்தன் அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திட்டு போகும்போது இன்னொருத்தன் அதில் சேர்ந்துக்கிறான். கடைசியில் அந்த 2 பேர்கிட்ட ஹீரோ மாட்டிக்கிறான். அதில் ஒருத்தன், டே அவனை பேய் பிடிச்சிருக்கடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லும்போது ஹீரோவுக்கு இதை கேட்டு ஷாக்கு. இப்போ ஹீரோ அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பேய் பிடிச்ச மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஊருக்குள்ள அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. அந்த ஊரில் ரவின்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னேன்ல, அவர் தான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்போ ஊரே ஹீரோ வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கடைசியில் அந்த பேய் பேர் வந்து சுலோச்சனா, அதோட ஊர் சோமேஸ்வரம்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட பேர். இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு டம்மி குருஜி வராரு. ஆனால் அவர்கிட்ட நம்ம ஹீரோ, எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் எத்தனையோ ஊரில் எத்தனையோ பேயை பார்த்துருக்கேன், ஆனால் பயங்கரமாக நடிக்கிற ஒரு பேய் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இப்போ ஊர், இந்த குருஜி எல்லாருமே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்பிடுறாங்க. இப்போ சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரம்னு சொன்னல, அந்த சோமேஸ்வரத்துக்கு போய் அந்த லேடி யாருன்னு தேடுறாங்க. அப்படி தேடும்போது ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட அம்மா தான் சுலோச்சனா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ரவியனாக்கு ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுலோச்சனாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது இப்போ பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணை தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணை வேணான்னு இவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லி, என்னாலலாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நம்ம ரவியனாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ ஊர்லாம் கூடி பேசி வேற ஒருத்தர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க நம்ம ஹீரோ மேலே இருக்கிறது அவங்க அம்மா தான் நினச்சிக்கிட்டு அவன் காலிலே விழுந்துடுறாங்க. இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ தனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வர்றான். ஆனால் எல்லாருமே அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இன்னும் அந்த பேய் அவனை விட்டு போகலன்னு பயப்படுறாங்க. இப்போ மறுபடியும் ஊர்லாம் கூடி பேசி அந்த சுலோச்சனாவோட பொண்ணை மறுபடியும் வர வைக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு டம்மி குருஜி வந்தார்ல, அவர் வந்து அந்த லேடி கிட்ட, எப்படியாவது உன் அம்மாவை போக வச்சிரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. இப்போ அவங்க ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ மேலே இருக்கிறது அம்மா தான் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நடந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சித்தப்பா இருந்திருப்பாரு. அந்த சித்தப்பா மூலமாக நிறைய பிரச்சனை வருது. அதாவது அவர் வந்து இவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாருன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ உண்மையாகவே ஒரு புடவையை கட்டிட்டு வெளியில் வரான். அதை பார்த்து ஊரே பயப்படுது. இப்போ அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த சோமேஸ்வரத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த லேடி இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சித்தப்பாவை போட்டு அடி புரட்டி எடுக்கிறான். இனிமேல் இந்த பொண்ணு கிடையாது, இந்த ஊரில் எந்த லேடிக்கிட்டையும் இந்த மாதிரி நீ பிரச்சனை வச்சுக்கிட்டா உன்னை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிரட்டுறான். இப்போ வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஊரே அங்கே வந்து நிற்குது. ஒரு கட்டத்தில் வேற ஒரு ஊரில் இருந்து எங்கள் ஊர் ஆளை எப்போ வந்து அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவனுங்களாம் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க, இப்போ இது ஒரு ஊர் பிரச்சனையாகி 2 ஊர் அடிச்சுக்கிறாங்க. அப்போ ரவியனை எல்லாரையும் நிறுத்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த சுலோச்சனாவோட பொண்ணு இந்த ஊரே வேணாம்னு கிளம்புறாங்க. ஹீரோவும் அவங்கள தன்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ எல்லாருமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ எல்லாருக்கிட்டையும் இனிமேல் இவங்க நம்ம ஊரில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல அந்த லேடிக்கு ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ரவியனா எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுது. இப்போ அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்குது. இப்போ ஹீரோவுக்கு பிடிச்சிருந்த பேய் போயிடுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். பேயே இல்லாமல் ஒரு பேய் படம் பண்ணியிருக்காங்க. எதுல இருந்தோ தப்பிக்கிறதுக்காக பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ நடிக்கிறான். ஆனால் கடைசியில் அது மூலமாக ஒரு எமோஷ்னலான நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி 130 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.